வெல்கம் டு EduSprint Academy. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 50 ஆகஸ்ட் மந்த்துக்கான குவிஸ் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஆகஸ்ட் மந்தோட பேங்கிங் நியூஸ் மட்டும் எடுத்து டாப் 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஜூலை மந்த் போட்டிருந்தோம், ஜூன் மந்த்துமே போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ இது ஒரு குயிக் ரிவிஷனா தான் இருக்கும். சரியா? ஸோ கொஸ்டின் போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். As of July 30, 2024, who among the following took over the managing director of NHB, National Housing Bank ஓட managing director அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. Serving as a founding so இவர் என்னவா இருந்தாரு அப்படின்னா CEO of Centrum Housing Finance Limited ஓட CEO இப்போ NHB ஓட managing director அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ யார பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் சுக்லா. சோ சஞ்சய் சுக்லாவை தான் NHBஓட மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி சஞ்சய் சுக்லா என்னவா இருந்தாரு அப்படின்னா சென்ட்ரல் சிஇஓவா இருந்தாரு. சென்ட்ரம் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெடோட சிஇஓவா இருந்தாரு. சோ இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். சோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த இன்சூரன்ஸ்ல. சோ அதனால இவர் என்ன பண்ணிருக்காங்க, NHBஓட மேனேஜிங் டைரக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. And next news, Belgium Headquarters Society of Worldwide, அதாவது SWIFT Society for Worldwide Interbank Financial Telecommunication. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம ஹெட் குவார்டர்ஸும் பாத்துக்கலாம். ஸோ SWIFTோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெல்ஜியம்ல. தி குளோபல் ஸ்பெஷலிஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் is launched an artificial intelligence driven pilot to help combat payment fraud occurring payments. Which of the following statement is correct regarding this? So இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னா சோ பெல்ஜியம் ஷிஃப்டோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பெல்ஜியம்ல இருக்கு. சோ இது எதெல்லாம் ட்ரூ அப்படின்னா சோ இங்க பாத்தீங்களா என்ன கொடுத்திருக்காங்க, குளோபல் ஸ்பெஷலிஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் லான்ச்சிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் பைலட் பார்ட்னர்ஷிப் வித் யாரோட பார்ட்னர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. சரியா? டு ஹெல்ப் காம்பேக்ட் பேமெண்ட் ஃப்ராட் அக்கரிங் இன் தி கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஸோ இவங்க வந்துட்டு ஸ்விஃப்ட் வந்து யாரோட பார்ட்னர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ அதுதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்விஃப்ட் இஸ் லீடிங் ஏஐ ட்ரிவன் பைலட் பார்ட்னர்ஷிப் வித் ஆக்சிஸ் பேங்க் இன் செவரல் அதர் குளோபல் பேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் ஒன் தான். அண்ட் நெக்ஸ்ட் so இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the pilot is expected to leverage a secure infrastructure that will enable financing institution to exchange relevant information with strong privacy preserving controls. so இதோட பாயிண்ட் எங்க கொடுத்திருக்காங்க, இங்க இருக்கு. the pilot will leverage a secure infrastructure to enable financial institution. so அப்ப செகண்ட் ஒன் என்னதான், ட்ரூ தான். so AI driven pilot will focus exclusively on டொமஸ்டிக் பேமெண்ட் ஃப்ராட் இன் வித்தின் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் கிடையாது. சோ அப்போ 1 and 2 தான் இதுக்கு கரெக்டான ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் WHO, சோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சைன் எ டோனர் அக்ரிமெண்ட் டூரிங் தி சைனிங் செரிமனி எங்க நடந்துச்சு அப்படின்னா WHO ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. சோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இந்த சைனிங் செரிமனி நடந்திருக்கு. which outline the financial terms from implementing the activities of WHO Global Traditional Medicine Center. so GTMC, Global Traditional Medicine Center in Jamnagar, Gujarat. Through this collaboration, Government of Republic of India will donate 85 million. so நம்ம இந்தியா எவ்வளவு டொனேட் பண்றாங்க அப்படின்னா 85 million வந்து டொனேட் பண்றாங்க. சோ ஓவர் எத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10 இயர்ஸ்க்கு. சரியா? ஓவர் 10 இயர்ஸ்க்கு. சோ இதுல டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா சோ இதுல யார் யாரு சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, WHO. சோ அவங்கெல்லாம் சேர்ந்துதான் எங்க WHO ஹெட் குவார்டர்ஸ் ஜெனிவால தான் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் பினான்சியல் டேர்ம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா WHO குளோபல் ட்ரெடிஷனல் மெடிசன் சென்டர் எங்க இருக்குன்னா ஜாம்நகர், குஜராத்ல இருக்கு. அண்ட் இதை யார் சைன் பண்ணாங்க அப்படின்னா
சோ அரிந்தம் பாக்ஷி ஹெச்இ மிஸ்டர் அரிந்தம் பாக்ஷி அவர் யாரு அப்படின்னா பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா டு யூஎன். சோ யூஎனோட நம்ம இந்தியால இருந்து பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னா அரிந்தம் பக்ஷி. சோ அவர் தான் சைனிங் செரிமனில இன்னும் இருந்திருக்காங்க. ப்ரூசே ஐல்வாட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஃபார் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அண்ட் லைஃப் கோர்ஸ் ஆஃப் பிஹாஃப் ஆஃப் தி மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் அண்ட் WHO ரெஸ்பெக்டிவ்லி. சோ இதுதான் சொல்லியிருந்தாங்க. சோ இந்தியால இருந்து எவ்வளவு டொனேட் பண்றாங்க அப்படின்னா 85 மில்லியன் ஓவர் 10 இயர்ஸ் 22 to 32 வரையும். சரியா? And next one, in August 2024, India Rating and Research, INDRA. So rating and research up India's GDP growth. So எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவுல இருந்து so 7.5%, அதாவது 7.1ல இருந்து 7.5% என்ன ஆயிருக்கு, அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்டேட் இந்தியா ஜிடிபி growth forecasting for the current financial to 7.5% from 7.1% projected earlier on an expectation of improvement, consumption, demand and ongoing growth momentum led by government capex. So deleverage balance sheet of corporate banks and incipient private corporate capex cycle has now found support from union budget. So எவ்வளவு percentage அப்படி இந்திராவோட so இப்ப ஜிடிபி growth எவ்வளவா predict பண்ணிருக்காங்க அப்படின்னா so முன்ன 7.1%ல இருந்து 7.5%. so அதான் இங்க கொடுத்திருக்காங்க. financial year to fiscal to 7.5% from 7.1%. so இது 2025ல so GDP growth estimated for 25ல வந்துட்டு 7.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? And next one, in August 2024, RBI issued revised instruction on bad and so BDDR, bad and doubtful debt reserve for cooperative bank to ensure uniformity in treatment of this reserve for prudential purpose. The new guidelines required. So இந்த new guidelines எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா March 31, 2024 வரையும். So RBI தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் ரிசர்வ் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான டேட் வந்துட்டு எப்பனா 31st March 2024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ரிவைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ensure treatment this prudential purpose, the treatment of BDDR for regulatory capital and reckoning of net of NPA, non-performing asset, various access across banks and many cases in been observed to at various variance with regulatory norms. The new guidelines required bank adjust their so அதுக்குள்ள adjust எப்பன்னா 31st March 2024. And next one, in August 2024, which among the following signed 500 million agreement with India to construct the Green National Highway Corridor Project? So GNHCP, Green National Highway Corridor Project. So இது வந்துட்டு எங்கெல்லாம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, ஸ்பேனிங் கிலோமீட்டர் அக்ராஸ். ஸோ எந்தெந்த ஸ்டேட்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ். தி டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1.29 பில்லியன். சரியா? ஷெட்யூல்டு ஃபார் எப்பக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 2026 மேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இண்டிவிஜுவல் சர்வ்ஸ் innovation approach to reduce carbon emission. So இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா reduce carbon emission and conserve natural resources throughout its life cycle. So environmental protectionக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்றாங்க. So யாரோட சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. சரியா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்துதான் எவ்வளவு ப்ராஜெக்ட் வர்த் அப்படின்னா 500 மில்லியன். சோ அக்ராஸ் எந்தெந்த சிட்டில எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
Himachal Pradesh, Rajasthan, Uttar Pradesh and Andhra Pradesh. And next one. So HDFC Security, the lending stock broking company and the wholly owned subsidiary of HDFC Bank announced the strategic tie-up. So HDFC, so US based investment platform. So அவங்களோட ஒரு tie-up பண்ணிருக்காங்க. சரியா? For எதுக்காகனா democratizing global investing for Indians and NRIs. Global Investing 2.0 will providing a lead to all investors wanting accumulates protection, innovative features and deep portfolio diversification-காக. சரியா? யாரோட அப்படின்னா வெஸ்டட் ஃபினான்ஸ். ஸோ இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. யாரோட பண்ணிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ ஹெச்டிஎஃப்சியோட சேர்ந்து வெஸ்டட் ஃபினான்ஸ் யூஎஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கம்பெனி ஒரு டைப் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டிங் 2.0. ஸோ எதுக்காகனா டெமோக்ரட்டைசிங் குளோபல் இன்வெஸ்டிங் ஃபார் இந்தியனுக்கும் அண்ட் என்ஆர்ஐஸ்க்கும். ஸோ இன்னும் இதுக்கான டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டு என்ஹான்ஸ் through the platform of Vested that will enrich their overall investment experience. So இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியா பண்றதுக்காக தான் ஹெச்டிஎஃப்சியும் வெஸ்டர்ன் பினான்ஸும் சேர்ந்து எம்ஓயு போட்டிருக்காங்க. And next one, which of the following is not among the 5 payment companies? So ஒரு 5 payment company seeking the participation in the Indian Central Bank's digital currency trial by facilitating transaction through the e-rupee and Reuters report. These payment firms are collaborating with RBI and NPCI, National Payment Corporation of India, the country payment authority, and are anticipating to introduce e-rupee access within the next 3 to 4 months. So next 3 to 4 months RBI-யும் NPCI-யும் சேர்ந்து ஒரு 5 பேமெண்ட் கம்பெனியோட இந்த ப்ராஜெக்ட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ யார் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ யார் யாரு அப்படின்னா கூகுள் பே, வால்மார்ட் பேக்டு போன் பே அண்ட் தென் அமேசான் பே. சோ இதுல கூகுள் பே அண்ட் தென் போன் பே, அமேசான் பே யார் மட்டும் வரமாட்டாங்க அப்படின்னா பேடிஎம் மட்டும் வராது. சோ 1 2 3. And next one, in August 2024. So which among the following bank in India launches an exclusive banking program for senior citizens? So senior citizens kaga and is designed for the resident Indian citizens aged 60 and above, offers exclusive benefits and service including the attractive interest rate on savings account and fixed deposit, enhancing security feature and personalizing financial service to address income insecurity, which is significant concern for the elderly, as highlighted in the Indian Aging Report 2023 by UN, United Nations Population Fund. So யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் தான் பண்ணிருக்காங்க. சரியா? சோ யாருக்காகனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக தான் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சோ அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் அக்சஸ் பண்றதா இருக்கட்டும் அண்ட் பினான்சியல் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்கும் யார் பண்ணிருக்காங்கன்னா டிபிஎஸ் பேங்க். யாருக்காக பண்ணிருக்காங்க? சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஹைலைட்டட் இன் தி இந்தியன் ஏஜிங் ரிப்போர்ட் 2023 பிரகாரம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். சோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. சரியா? So DBS Bank India has launched it. So அதோட நேம் என்னன்னா DBS Golden Circle. So யாருக்காக பண்ணிருக்காங்க? சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பண்ணிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் above 4 lakh and up to 5 lakh. So அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7% சொல்லியிருக்காங்க. Moreover, even the benefit from the enhancing interest of 0.5% per annum on
பிக்ஸ்டு டெபாசிட்க்கு எக்ஸ்ட்ரா 0.5% சொல்லியிருக்காங்க. சரியா? ரேட்டிங் ஃப்ரம் 376 days to 540 days. And DBS Golden Circle program offering cyber insurance coverage. எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 lakh. So additionally, fixed deposit with the tenure over 1 year to not incur penalties for the premature withdrawals. So 1 year குள்ள premature deposit amount FD எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா, அது எடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணலன்னா பெனால்டி எதுவுமே பண்ணல. ஸோ டிபிஎஸ் பேங்க் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. And next one, so in August, which among the following bank approved the proposal for raising funds of up to 25,000 crore via issued tier 1 and tier 2 bonds? So இது எது கீழே வரும் அப்படின்னா Basel Norm 3. So Basel 3 complaint and plan to raise the amount in INR. So Indian rupee USD ல. So யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பேங்க் அப்ரூவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ரைசிங் ஃபண்ட் அப் டு எவ்வளவு தூரம் அப்படின்னா 25,000 crore. ஸோ இந்த tier 1 tier 2 பாண்ட்ஸ் எது கீழே வரும் அப்படின்னா Basel 3 கம்ப்ளைண்ட்ஸ் பாண்ட்ஸ் கீழே வரும். And next one, which among the following small finance bank has established a strategic partnership with Edelweiss Life Insurance? ஸோ ஒரு ஸ்மால் பினான்ஸ் பேங்க்கும் எடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் டு என்ஹான்ஸ் ஒரு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு என்ஹான்ஸ் இட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃபரிங் பை ப்ரொவைடிங் இட்ஸ் diversified customers based with the access to Edelweiss Life range of life insurance products. And what are the expected benefits of collaboration in terms of digital platform, accessibility and customer support touch points? So யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க். ஸோ கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்கும் எடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தான் ஒரு எம்ஓஇ போட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓஇல பார்த்தோம்னா யாரு எம்ஓஇ போட்டிருக்காங்க? ஸோ இதோட எடல்வைஸோட எம்டிசிஓ யாருன்னு பார்த்தோம்னா சுமித் ராயி. அண்ட் கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஓட எம்டிசிஓ யாருன்னா சர்ஜித் சிங் சர்மா. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த எம்ஓஇ போட்டிருக்காங்க அண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எங்க நடந்துச்சு இந்த செரிமனின்னு பார்த்தோம்னா மும்பைல தான் நடந்துச்சு. And next one, so the appointment committee has approved to appoint Dash as chairman of SBI. So இது நம்ம ஆல்ரெடி ஜூலைலயே பார்த்திருப்போம், கரெக்டா? சோ எஸ்பிஐ ஓட சேர்மேனா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாங்க? ஷல்லா ஸ்ரீனிவாசலு செடியை அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாங்க. யாருன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். தி கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஃபார் தி 3 term. ஸோ இவரோட டென்யூர் பீரியட் என்ன அப்படின்னா 3 yearsக்கு. ஸோ பிஃபோர் திஸ் எலிவேஷன் ஆஃப் சேர்மன் he was SBI managing director heading of global market and technology. ஸோ செல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டியை தான் எஸ்பிஐயோட சேர்மனா 3 yearsக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு இன்னும் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி கேபினெட் இன்னும் வேற யாருக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராணா அசுதோஷ் குமார் சிங் அப்பாயிண்டட் அஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்பிஐயோட எம்டியா வந்துட்டு ராணா அசுதோஷ் குமார் சிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிங்ஸ் கரண்ட்லி இப்ப இவர் வந்துட்டு கரண்டா எதுல இருந்தாரு அப்படின்னா டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்தாரு. வில் பிகம் எம்டி இன் எஃபெக்ட் ஃப்ரம் எப்பல இருந்து அப்படின்னா June 30, 2027 வரைக்கும். And next one, so the monetary policy committee of RBI kept the repo rate unchanged 6.5%. So repo rate la endha changes illa 6.5% for 9th straight meeting with major of 4 to 2.
the MPC decided to kept the stance of withdrawal of accommodation unchanged. So அது unchanged னு சொல்லிட்டாங்க. 4 out of 6 MPC members voted in favor of rate discussion. Which among the following states? So கொடுத்திருக்கிறதுல எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. So இங்க செக் பண்ணுவாமா. The liquidity adjustment facility எவ்வளவு சொல்லிருக்காங்க? 6.5%. So இங்க இருக்கிறதும் the liquidity adjustment facility எவ்வளவுதான் சொல்லிருக்காங்க? 6.5%. அப்ப இது கரெக்ட். And next the standing deposit facility SDF. So அது எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா அதுவும் மாறாம 6.25% தான் சொல்லிருக்காங்க. So இங்க இருக்கு the standing deposit SDF rating remain unchanged 6.25%. And next பார்த்தோம் அப்படின்னா so இது ரெண்டும் தான் ட்ரூவா இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இதோட MPC decision சொல்லிருக்காங்க இல்லையா 4% from the consumer price index. So இது எப்போ அப்படின்னா 4% with bond வந்துட்டு 2% கொடுத்திருக்காங்க சரியா. பட் இங்க கொடுத்திருக்கிறது 1.5 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுதான் ராங். 1 and 2 தான் ரைட். And next one, the RBI has proposed raising the upper limit of taxpayer through the UPI Unified Payment Interface from 1 lakh to எவ்வளவு வரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 lakh வரையும் சரியா. per transaction amid significant growth in digital payment across the country. Currently the transaction limit UPI க்கு வந்துட்டு எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 1 lakh expect from the certain category of payment which have higher transaction limit. So 1 lakhல இருந்து 5 lakh வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் UPI மூலியமாவே நம்ம வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணிக்கலாம். சோ இதுக்கு யாரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னா RBI தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரியா. சோ இது எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி 50th மீட்டிங்ல தான் இத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. And next one, Muthoot Capital Service partnership with which among the following to rise along the debt fund aim to promoting its electrical vehicle portfolio and facilitated by Axis Bank. The collaboration entails a detailed size of rupees 100 crore highlighting the significance and committee of Muthoot Capital in providing sustainable mobility solutions. So இவங்க யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத்தூட் கேபிட்டலும் டெவலப்டு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க சரியா. சோ யூகே பேஸ்ட் யூகே பேஸ்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யாரு அப்படின்னா டெவலப்மெண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். சோ அவங்களும் முத்தூட் கேபிட்டல் பினான்ஸும் சேர்ந்துதான் பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க சரியா. சோ இது எவ்வளவு ஃபெசிலிட்டேட்டிங் பை யாருன்னா ஆக்சிஸ் பேங்க் தான். கொலாபரேஷன் என்டிட்டி டீடைல் சைஸ் வந்து 100 crore சொல்லியிருக்காங்க. In plan to grow its EV book by 200 crore எப்ப அப்படின்னா 2025ல. Next one, which among the following company has officially received its certificate of registration as a non-banking financial company from யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா RBI. Its transition to an NBFC ICC status. It is moved following a successful merging and consolidation of subsidiaries. So யாருக்கு அது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா L&T Finance Limited தான் கொடுத்திருக்காங்க சரியா. So L&T Finance Limited. So L&T Finance Limited has officially received. So அவங்க அபிஷியலா வந்துட்டு யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா RBI கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட NBFC நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க சரியா. And next one, Pine Labs own Setu, an application program interface. So API application programming interface infrastructure provide introduced a UPI Unified Payment Interface focused payments platform for business and development in partnership with யாரோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா நேம்ட் UPI Setu. ஸோ அந்த நேம் என்ன அப்படின்னா UPI Setu supports a wide range of UPI products from basic QR code payment and UPI auto pay
அண்ட் ஈக்குவிடேட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி வேலிடேஷன் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணது யாரோட பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்கோட. ஸோ யாரோட பார்ட்னர் பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட பைன்லேப் ஓன் சேத்துன்றது அந்த ஆப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் ஒன்று பண்ணிருக்காங்க. அதோட நேம் என்னது? யூபிஐ சேத்து. ஸோ யாரோட சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. சரியா? அண்ட் இந்த பைன்லேப் வந்துட்டு சேத்து அக்வைர்ட் சேத்து ஃபார் எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா 70 to 75 million in 2022. And next one, Punjab National Bank has launched dash a new debit card specially designed for visually impaired customers. So visually impaired கண்ணு தெரியாதவங்களுக்காக பண்ணிருக்காங்க. யாரு? Punjab National Bank. This contactless NCMC, so National Common Mobility Card debit card is available on RuPay network. So RuPay network ஓட சேர்ந்து பண்ணிருக்காங்க. Visually impaired individuals with savings or current account in PNB are eligible to obtain the debit card from PNB branches. So என்ன கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா PNB அந்தா Drishti பிரைலி டெப்ட் கார்டு. ஸோ அது யார் பண்ணிருக்காங்கன்னா PNB. யாருக்காக அப்படின்னா விஷுவலி இம்பேக்ட் கஸ்டமர்ஸ்க்காக. யாருக்கு எந்த நெட்வொர்க்கோட பார்ட்னர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரூபேவோட. சரியா? இந்த ஏடிஎம் லிமிட் பெர் டே வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 25,000 அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் அண்ட் இகாம் லிமிட்ஸ் பெர் டே வந்துட்டு 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட்லெஸ் transactions are accessible for individual transaction up to 5,000 without and PIN. So PIN எல்லாமே 5,000 வரை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ யாரு? பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ விஷுவலி இம்பாக்ட் கஸ்டமர்ஸ்க்காக புதுசா பண்ணியிருக்காங்க. அதோட நேம் அந்தா Drishti பிரைலி டெப்ட் கார்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு RBI tighten norms related to public deposit acceptance by housing finance company, which were so far subject to relaxed prudential norms compared to non-banking financial company. Which of the following statement is correct? So எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. RBI guidelines படி. So எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் 3 times to 1.5 times. அதாவது according to the revised guidelines, RBI has reduced the ceiling. So ceiling on the quantum of public deposit that deposit taking HFC which company with all the prudential norms and minimum investment grade credit rating and can hold from 3 times to 1.5 times its net worth fund. So இங்க 3 times to 1.5 times there. So இது correct. And then next என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா by July 2025 deposit taking. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? So எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்கன்னா 15% liquid asset against their public deposit சொல்லியிருக்காங்க. கரெக்டா? So எங்க எவ்வளவு percentage சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14.6%. So எவ்வளவு percentageனா 14.6% சொல்லியிருக்காங்க. So அதுல வந்துட்டு 15% சொல்லியிருக்காங்க. And then by July 2025 deposit taking HFC maintain வந்து 15% liquidity தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த RBI so இதுவும் கரெக்ட் ஒன் தான். RBI has said the public deposit acceptance and renewed by HFC have to எவ்வளவு மந்த் கொடுத்திருக்காங்கன்னா 6 months or more but not later than 120 months கொடுத்துட்டாங்க. So 120 months கிடையாது 60 months தான். Not later than 60 months. So எது incorrectனா third one incorrect. 1 and 2 வந்து correct one தான். So extended in 15% தான். சரியா? And next one, who among the following has taken charge as a new managing director of SBI is responsible for risk complaints and stress asset resolution group department after this appointment got government note. So யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணா
அசோக் குமார் சிங். இப்பதான் பார்த்தோம் கீழே கரெக்டா. சோ மேனேஜிங் டைரக்டரா இப்பதான் ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா. சோ மேனேஜிங் டைரக்டரா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க? ராணா அசுதோஷ் குமார் சிங். சோ அவரதான் எம்டியா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க எஸ்பிஐக்கு. So SBI of State Bank of India's Risk Complaints and Stress Asset Resolution Group department after the appointment got government note. So your Singh terms presently effect until June 30, 2027 வரையும் அவரோட tenure period சொல்லியிருக்காங்க. So Gajendra Singh Rana, former Chief General Manager of Mumbai Circle, has succeeded Singh. So யார சக்சீட் பண்ணிருக்காரு அப்படின்னா கஜேந்திர சிங் ராணாவை சக்சீட் பண்ணிதான் ராணா அசுதோஷ் குமார் சிங் வந்திருக்காரு. And in August, Axis Bank in collaboration with Axis Bank இன்னொருத்தவங்களும் சேர்ந்து collaborate பண்ணி launch Primus அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. So இது எதுக்குன்னா a new ultra premium offering designed exclusively for high net worth individuals in invite only cards, provides exceptional benefits and privilege trailer to the discerning needs of India's elite and comes with the steep joining fee rupees எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5 lakh reflection for card exclusively. சோ யாரோட சேர்ந்து ஆக்சிஸ் பேங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா விசாவோட சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க. சரியா. சோ விசாவோட சேர்ந்துதான். சோ ஜாயினிங் ஃபீ வந்து 5 lakh ரிஃப்ளெக்டிங் தி கார்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஆனுவலி ஃபீ ஸ்டாண்டர்ட் 3 lakhs. சோ ஆனுவல் ஃபீ வந்துட்டு 3 lakhs சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. In August, FinTech firm Navi announced with partnership with. So நவியும் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா டு ரோல் அவுட் கிரெடிட் லைன். ஸோ எதுக்காகனா டு ரோல் அவுட் கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ ப்ராடக்ட்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம். அட் பிரசன்ட் தி சச்சின் பன்சல் ஃபவுண்டட் FinTech company has introduced the offering to close group of select users. It plans to launch it to wider user base based on feedback. So FinTech firm அண்ட் யாரோட பார்ட்னர் வச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா பேங்க்கும். சரியா. கர்நாடகா பேங்க்கும் FinTech firm நேவியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பார்ட்னர்ஷிப் டு ரோல் அவுட் கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ ப்ராடக்ட்ஸ்க்காக ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கர்நாடகா பேங்க். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா யூபிஐ லிமிட் யூபிஐ டிரான்சாக்ஷன் ரீச்சஸ் 10,000 crore ஈச் மந்த். ஒவ்வொரு மந்த்தும் 10,000 crore வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Out of which about 100 to 200 crore come from credit line on UPI products. Next one, in August, RBI tightened norms for non-banking financial company peer-to-peer lending platform to improve transparency and compliance. Which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. சரியா. So RBI norms வந்துட்டு இப்ப ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சரியா. For non-banking financial companyக்காக. சோ அது எதுக்கு டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் விட்டுருக்காங்க. சோ கீழே கொடுத்துருக்காரு எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா. சோ என்ன அப்படின்னா பியர் டு பியர் ஆஸ் பர் தி ரிவைஸ்டு மாஸ்டர் டைரக்ஷன் இஷ்யூட் பை RBI, peer-to-peer platform should not promote peer-to-peer lending as an investment product with features like tenure linked assured, minimum returns, liquidity option and etc. So இங்கேயும் அதேதான் கொடுத்துருக்காங்க. P2P platform should not promote. So இதெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. Lending as an investment product with a feature like tenure linked assured, minimum returns, liquidity options. So first one correct. And next NBFC P2P lending platform should not cross sell any insurance product also which is like credit enhancement or credit guarantee. So அதுதான் இங்க செகண்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. சோ அப்போ 1 and 2, third one வராது. சோ இது வந்துட்டு mapped as a border approval policy form. No loan should be distributed கொடுத்துருக்காங்க. சோ இங்க third one எதனால வராதுன்னா loan should be dispersed unless the lenders and borrowers. சோ அவங்களுக்கு loan should be
ப்ரொவைட் பண்றதா கொடுத்திருக்காங்க. பட் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, no loan should be distributed useless unless the lenders and borrowers have been mapped as per the borrower approved policy form. And next one, so ICC Lombard General Insurance has tied up with 7 different financial institutions. So ICC Lombard ஒரு 7 financial institute ஓட tie up பண்ணிருக்காங்க. So அது யார் யாரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருக்காங்க. So அதுல கீழே கொடுத்திருக்கிறதுல யாரெல்லாம் கிடையாதுன்றாங்க. So பந்தன் பேங்க் கூட போட்டிருக்காங்க, என்எஸ்டிஎல் பேமெண்ட் கூட போட்டிருக்காங்க, முத்தூட் மினி கூட போட்டிருக்காங்க. யார் கூட போடல அப்படின்னா கனரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் கூட தான் ஐசிஐசிஐ லம்பார்ட் போடல. சோ அப்ப போடலன்னா 215 தான் வரும். சோ யார் கூட எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐ பினான்ஸ், பந்தன் பேங்க், கர்நாடகா பேங்க், முத்தூட் மினி, நிவாரா ஹோம் பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். சோ இவங்க கூட எல்லாம் மொத்தம் 7 பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கூட ஐசிசி லம்பார்ட் வந்துட்டு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன்னு, according to the State Bank of India latest report, narrative that banking sector deposit growth is slowing down is dismissed as a statistical myth. The report highlights that financial year 23 all scheduled commercial banks saw deposit growth by 15.7 lakh crore while credit expanded by 17.8 lakh crore, purchasing the instrumental credit deposit ratio to 113%. So இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரியா? So செக் பண்ணுவோமா? So எது கரெக்ட் அப்படின்னா, the report highlight that financial year 23 the banking sector, particularly all scheduled commercial banks, registered the highest absolute growth in both deposit and credit since 1951 to 52. So the first one is correct. And next one, the report mentioned that CASA deposit fell 41.0% in financial year 24 and 43.5% in financial 23. So இது correct. So third one, the share of the term deposit in total deposit decreased 56.5% in financial 24 கிடையாது 23ல. So 59% எப்ப அப்படின்னா 24ல. So அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. So report start of CASA deposit fell 41% in financial 24 from 43.5% in financial 23. And இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, the share of term deposit total deposit increased 59% in 2004 from 56.5% in 2003. So அது அப்படியே மாத்தி கொடுத்ததுனால 1 and 2. Next one, which among the following organization released the framework for of self-regulatory organization in the financial market aimed at strengthening the compliance culture, developing industry standard and ensuring adherence to professional market conduct. So யாரு வந்துட்டு, so who among the following organization release framework ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So அது யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா RBI தான். So mostly self-regulatory organization in the financial market space to help strengthen compliance cultural and provide a consultative platform for policy making. So யாரு அப்படின்னா RBI தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. Which among the following fintech major received the National Company Law Tribunal NCLT National Company Law Tribunal approval for its merge with Northeast Small Finance Bank, combining digital powers with banking expertise to enhance the financial experience for Indian consumers. So யார் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைஸ். So Slice Fintech Major received National Company Law Tribunal. So அவங்க approval for merging Northeast Small Finance Bank ஓட merge பண்றதுக்கு approval கொடுத்திருக்காங்க. சரியா?
Fintech major slice has received the National Company Law Tribunal approval for its merging with Northeast Small Financial Bank. The company said the Guwahati bench of NCLT has sanctioned the scheme of agreement and amalgamation involving Grafenus Internet, Integrator Foundry and RGBN, Northeast Microfinance and Northeast Small Finance Bank, the release state. Next one, in August, which among the following banks recently received approval from RBI to set up the unit to undertake asset management business of mutual funds and wholly owned subsidiary with undertaking the asset management business of mutual fund along with the infusion equity capital said asset management subsidiary. So எந்த பேங்க் ஸோ ரீசெண்டா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு செட் அப் யூனிட் டு அண்டர்டேக் asset management business of mutual fund and wholly owned subsidiary will take asset management business of mutual funds. So யாரு அப்படின்னு பார்த்தோம்னா IndusInd Bank. So IndusInd Bank said the RBI has accorded approval to lender to set up unit undertake asset management of business mutual fund. Next one, which among the following announced the launch of Face Match, a new security feature designed to protect consumer account from fraudulent activities by using advanced machine learning algorithm and facial recognition verification to address digital banking security concern such as account takeover and money laundering. So யார் அனௌன்ஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான். ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபேஸ் மேட்ச் அண்ட் நியூ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நியூ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். ஸோ ஃபேஸ் மேட்ச் and security feature, new security feature designed to protect customer accounts from fraudulent activities. This feature utilize advanced machine learning algorithm. So இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா advanced machine learning algorithm யூஸ் பண்ணிருக்காங்க to access potential threats and activities, facial recognition, verification when necessary. So யாரு அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் பண்ணிருக்காங்க. Next one, which among the following launched the UPI Circle? So UPI Circle யார் launch பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா so UPI Circle feature on UPI platform allowing primary account holders to securely delegate payment responsibility to trusted secondary user in which UPI user act as the primary link with their trusted secondary user of UPI app for either partial or full delegations. So யார் லான்ச் பண்ணா UPI Circle அப்படின்னா National Payment Corporation of India introduced a new feature called UPI Circle. So NPCI தான் என்ன பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? So NPCI National Payment Corporation of India தான் UPI Circle introduce பண்ணிருக்காங்க. சரியா? So எதுக்காக அப்படின்னா delegated payments-காக தான். Allow an individual to set UPI transaction limit another individual on primary users bank account. Next one, in August, which among the following announced the world's first carbon removal bond? So world first carbon removable bond price எவ்வளோ அப்படின்னா 225 million with financial returns linked to carbon removal unit from reforestation project in Brazil Amazon rainforest. So யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான். So the World Bank announced that it has price வந்து எவ்வளோ அப்படின்னா 225 million bond with financial return to invest linked to generation of carbon removal units from reforestation project in Brazil Amazon rainforest. The transaction marks first bond to link financial returns removal of carbon from atmosphere compared with the previous bond tie up to
carbon credit from avoid emissions as well as World Bank largest ever outcome bond under the terms with the 9 years 100% principal protected bond investor with receive a coupon consisting of fixed guarantee component and the variable component ties to CRU generated. So வந்து வேர்ல்ட் பேங்க் எவ்வளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா 225 மில்லியன் பாண்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த பிரேசில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ரீஃபாரஸ்ட்ரேஷனுக்காக தான் ப்ராஜெக்ட். எவ்வளோ அப்படின்னா 225 மில்லியன் வேர்ல்ட் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. And next, in a bid to expand co-lending operation to underserved market, particularly in rural and semi-urban region, Piramal Finance has partnered with Indian Bank to provide loan to middle and low income borrowers. So நம்ம இதை நேற்றே பார்த்தோம் கரெக்டா. ஸோ பிராமல் வந்து யாரோட பார்ட்னர் பண்ணிருக்காங்கன்னா with which bank to loan middle and low incomeர்ஸ்க்காக யாரோட பண்ணிருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்களோட என்ன பண்ணிருக்காங்க பிராமல் பினான்ஸ் வந்து பார்ட்னர் போட்டிருக்காங்க. சரியா. சோ எதுக்காக அப்படின்னா லோன் யார் கொடுக்கறதுனா மிடில் அண்ட் லோ இன்கம் பாரோயர்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக தான். சோ பிராமல் கேபிட்டல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கூட has partnered with Central Bank of India to expand co-lending operation. And next, which among the following initiative was announced by the RBI aimed to facilitate seamless and contactless based flow of digital information like PAN, Aadhaar records, previous lending history, income and credit records of individuals as well as land record of various states from multiple data service providing to lender and will reduce the time taken for credit appraisal, especially for smaller and rural borrowers. So யாரு அப்படின்னா Reserve Bank of India launch a Unified Lending Interface ULI Unified Lending Interface தான் யார் லான்ச் பண்ணிருக்காங்க RBI லான்ச் பண்ணிருக்காங்க. So எதுக்குன்னா that will transform the lending ecosystem in country like UPI has done the payment system. RBI யாருன்னா RBIயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் தான் சொல்லியிருக்காரு. And then so seamless so இது வந்துட்டு யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு so எதெல்லாம் facilitate seamless and consent based flow of digital information like PAN, Aadhaar records, previous lending history, income, credit records. So இதுக்காக தான் ஏன்னா RBI வந்து எதை லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ULI லான்ச் பண்ணிருக்காங்க. Which of the following bank launched the Inori RuPay Platinum Credit Card? So Inori RuPay Platinum Credit Card யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா so இது எதுக்குன்னா designed in collaboration with the NPCI National Payment Corporation of India to offer exclusive benefits and privileges to cardholders and also includes personalized concierge service offering assistance with the travel, dining and lifestyle needs. So எந்த பேங்கோட அப்படின்னு பார்த்தோம்னா ESF Small Financial Bank. ESAF Small Financial Bank தான் எதை லான்ச் பண்ணிருக்காங்க இன்னொரு ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா இது யாரோட சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா NPCI ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு ESAF ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி டிரான்சாக்ஷன் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப் டு 2 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ தி கார்ட் நேம் இனோரி வந்துட்டு ஃப்ரம் தி ஜாப்பனீஸ் வேர்டு. ஸோ இனோரி அப்படின்னா விஷன் மீனிங். ஸோ இனோரி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. At which among the following project name that
launched by Indian Army, designed to provide dedicated support and service to defense pensioners, veterans and their family, and centered around the implementation of SPARSH. So, System for Pension Administration Raksha. So, that's SPARSH or expansion. System for Pension Administration Raksha, digital pension system which streamlines pension related process for defense pensioners, addressing the critical need of for accessible facilitation point of veteran and next of kin. So, NOK na next of kin across the country. So, the project name Project Naman. So, இது நம்ம நேத்தே பார்த்தோம் கரெக்டா. So, Project Naman. So, Project Naman யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக டிஃபென்ஸ், அவங்க பென்ஷனரு, ஸோ அவங்களோட ஃபேமிலிக்காக லான்ச் பண்ணதா ப்ராஜெக்ட் நமன். ஸோ இதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி, Chief of the Army Staff, along with Miss Sunita Diwadi, President Army Wives Welfare Association. Okay, next one. RBI announced to impose the penalty for DAS on UCO Bank. So UCO Bank is the RBI penalty போட்டிருக்காங்க. So convention of certain profession, including the opening of current accounts, interest rate on deposit and fraud clarification. So இதுக்காக யூகோ பேங்க்குக்கு ஆர்பிஐ எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா 2.68 crore வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. The RBI has also imposed penalty for 2.1 lakh on Cent Bank Home Finance Limited. So Cent Bank Home Finance Limitedக்கும் 2.1 lakh பெனால்டி போட்டிருக்காங்க. And then யூகோ பேங்க்குக்கு 2.68 crore போட்டிருக்காங்க for non-compliance and certain provision of KYC direction. And next one, India's energy major Indian Oil Corporation Limited has launched co-branded credit card. So Indian Oil Corporation IOCL வந்துட்டு co-brand credit card ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னா Among Following Bank Global Fintech Feast GFF Global Fintech Feast ஓட சேர்ந்து. So எங்க அப்படின்னா மும்பை aims to provide cardless with attractive rewards and benefits, enable them in earn up to 250 liter of free petrol annually. So இது மூலமா annually 250 liter petrol வந்துட்டு வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஎல் பேங்க். ஸோ இந்தியன் எனர்ஜி மேஜர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஹாஸ் லான்ச் co-branded credit card partnership with யாரோடனா ஆர்பிஎல் பேங்க் கூட குளோபல் ஃபின்டெக் ஃபீஸ்ட் எங்க அப்படின்னா மும்பைல. This strategic collaboration aim to provide cardless, so cardல இல்லாம provide card holders with attractive rewards. நிறைய rewards ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்லி 250 liter ஆஃப் ஃப்ரீ பெட்ரோலும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயா வாங்கிக்கலாம். And RBL Bank is one of the India's leading private banker expanding the country. The bank offers special service under 5 business vertical, namely cooperative banking, commercial banking, branch banking, and retail liabilities, retail asset and treaty and financial market operation. Founded in the pre-independence. So, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க ஆர்பிஎல் பேங்க் அப்படின்னா 1943. Next one, Shriram Capital received in principle approval for asset reconstruction company. So asset reconstruction company. So Shriram Capital கொடுத்திருக்காங்க approval கொடுத்திருக்காங்க from RBI. Where is the headquarters of Shriram Capital located? So Shriram Capital வந்துட்டு RBI asset reconstruction company அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா ஸ்ரீராம் கேபிட்டலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா சென்னை, தமிழ்நாடு.
ஸோ 24 to 25க்கான ஏஆர்சி அவார்ட் யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஸ்ரீராம் கேபிட்டலுக்கு. யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ ஏஆர்சி will be 100% subsidiary of ஸ்ரீராம் கேபிட்டல். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. அண்ட் ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஆர் தியாகராஜன். And next one, NIT Institute of Finance, Banking and Insurance launched the ACE Bankers Program in collaboration with which of the following lenders? So, NIT Institute of Finance, Banking and Insurance launched ACE Banker Program அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா HDFC பேங்கோட சேர்ந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ HDFC பேங்கோட சேர்ந்து NIT Institute Finance, Banking and Insurance என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ACE Bankers Program. So இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, so designed to address the evolving needs of banking sector by equipment participating with the essential skills and knowledge required to excel in customer service role at HDFC banks. So HDFC Bank ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. அண்ட் MD CEO யாரு அப்படின்னா சசிதர் ஜெகதீஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, so recently 200 million USD loan agreement signed by ADB. So Asian Development Bank தான் 200 million USD loan கொடுத்திருக்காங்க. And the government of India aim to enhancing solid waste management sanitation in how many cities? So எத்தனை cities அப்படின்னா 100 cities. சரியா? So ADB வந்துட்டு 200 million loan ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 100 cities. எதுக்காக அப்படின்னா to improve solid waste management and sanitation-க்காக 200 million கொடுத்திருக்காங்க. சரியா? And ADB ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பிலிப்பைன்ஸ். அண்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மசாட்சுகு அசகாவா. நெக்ஸ்ட் ஒன், as of March 31st, 2024, RBI Digital Payment Index recorded the value of 445.5. What was the value of RBI DPI March 2023? So 2024ல 44.5 கொடுத்திருக்காங்க. ஸோ மார்ச் 2023ல ஆர்பிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 395.57. ஸோ மார்ச் 2023ல 395.57 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 445.5 சொல்லியிருக்காங்க. சரியா? டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 445.5. Next one, which other organization besides C2 Trades has collaborated with SIDBI in facilitate loan to MSME sectors? So யார் பண்ணிருக்காங்க, கொலாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, so SIDBI collaborated with C2C and UGRO Capital to facilitate loan to MSME recently. So, Small Industrial and Development Bank SIDBI has collaborated with C2 Trades and UGRO Capital to facilitate loan to யாருக்கு அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் செக்டருக்கு லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. சரியா? சோ சிட்பியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷ். சோ சிஎம்டி யாரு அப்படின்னா மனோஜ் மிட்டல். And Tata Power Solar System Limited has teamed up with which financial institution to facilitate easy financing for rooftop solar installation? So rooftop solar installation க்கு so Tata Power Solar System Limited யாரோட டைப் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா கூட தான் டைப் வச்சிருக்காங்க. சரியா? So Tata Power Solar System Limited, wholly owned subsidiary of Tata Power Renewable Energy Limited, has teamed up with Bank of India to facilitate easy financing for rooftop solar installation and establishment of electrical vehicle charging stations. So இதுக்காக தான் டைப் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கீழே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க.
சோ இது எது கீழே வரும் அப்படின்னா பிஎம் சூரியகர் யோஜனா ஹவுசிங் சொசைட்டி ஆஃப் மைக்ரோ அண்ட் மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சோ சூரியகர் யோஜனா அப்படின்னா என்னன்னா அண்டர் தி பிஎம் சூரியகர் யோஜனா residential customer seeking the install of solar system up to 3 kilowatt can avail loan up to 2 lakhs with only 5% margin money requirements. So Rapido has achieved the unicorn status. So Rapido க்கு unicorn status வந்து achieve பண்ணிருக்காங்க. It raised a capital funding $120 million in its latest series E-funding round. This marks Rapido the dash startup India to reach unicorn status in 2024. So இந்தியால Rapido எத்தனாவது அப்படின்னு பார்த்தோம்னா so bike, taxi and startup. Rapido achieved unicorn status after raising a capital funding of $120 million at least series E-funding round by Westbridge Capital. And this makes Rapido for fourth startup. So Rapido வந்து fourth startup னு சொல்லிருக்காங்க. So far Rapido has raised over 430 million in funding from investors including TVS Motor Company, Nexus Venture, Shell Venture, Kunal Shah, Yamaha and Pavan Manjal Family Trust. Nexus Venture Partnership, positive moves. And Rapido headquarters எங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகா. ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ரிஷிகேஷ் எஸ்ஆர், பவன் குண்டுப்பள்ளி and Arvind Sanaka. And how much funding has been agreed up to between Government of India and World Bank for Green National Highway Corridor Project? So Green Highway Corridor Projects காக எவ்வளவு லோன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர்ல்ட் பேங்க்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 500 மில்லியன். So இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So World Bank ஓட headquarters வாஷிங்டன் டிசி and President Ajay Banga. And next one, in August 2024, Fairfax Financial, Emirates, NBD and Kotak Mahindra Bank were granted fit and proper certificate by RBI for the potential acquisition of which of the following lenders? So, எந்த lenders அப்படின்னா IDBI Bank. So, RBI has granted. So, RBI fit and proper certificate potential suitor for IDBI Bank, paving the way for possible acquisition of the bank. So இந்த Fairfax Financial வந்து Canada based பண்ணது, include Canada based Fairfax Financial, UAE based Emirates, NBD and Kotak Mahindra. So IDBI ஓட headquarters Mumbai, Maharashtra, MD CEO Rakesh Sharma. HDFC Security, a wholly owned subsidiary of HDFC Bank, joint standard with which US-based investment platform to offer access to global investing for Indian NRIs. So இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, என்னது வெஸ்டர்ன் ஃபினான்ஸோட சேர்ந்தது. So HDFC ஓட ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. MD CEO யாரு அப்படின்னா தீரஜ் ரீ. Next one, which global payment major receive payment aggregate cross-border license alongside BillDesk and Amazon Pay India? So எந்த payment அப்படின்னா so Reserve Bank of India has granted the payment aggregate cross-border license to 3 merchant payment company, namely BillDesk, Amazon Pay and Netherlands-based Adyen. So BillDesk received the cross-border license both export import 29th July 2024, while Amazon Pay India and Adyen received the license in imports only 25th July 2024.
So this license allowed the fintech firm and Paytm solution company to offer Paytm service to user imports and exports. And Inderjit Kamotra has become reappointed of MD and CEO of which small financial bank. So இந்த ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் எம்டி சிஓவா இந்தர்ஜித் கேமராட்ட வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிட்டி ஸ்மால் யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எம்டி சிஓவா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தர்ஜித் கேமரோட்ராவை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 2021.